உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு பட்டை, 2 வரமிளகா, கொஞ்சம் மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சா ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. 10 பல் பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டு, நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, அப்புறம் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு தோல் சீவி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி 1 கப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு அப்படியே இருக்கட்டும். 3 விசில் வந்தோடனே எடுத்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஆலு மட்டர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.